மனுஷங்க கிட்ட இருந்து கூட இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைசஸ் நான் வாங்கினது இல்லைங்க. ஆனால் செடிகள் எப்போவுமே எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறத நிறுத்துறதே கிடையாது. இன்றைக்கி மார்னிங் ஆக்சிடெண்ட்டில் நான் போய் என் செடிகளை பார்க்கும்போது 2 லெமன் கீழே விழுந்தது. என்னடா இது நம்ம வீட்டில் காய்ச்ச லெமனான்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன் சொல்கிறேன்னா, லாஸ்ட் இயர் வந்து இதே மாதிரி லெமன் காய்ச்சதுங்க. ஆனால் ஒரு சின்னதாக தான் மீடியம் சைஸில் தான் லெமன் காய்ச்சது. ஆனால் இந்த வாட்டி ரொம்ப பெருசாக காய்ச்சதுனால எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆச்சு. நம்ம வீட்டு லெமனாக இல்லை யாரா தூக்கி போட்டுட்டாங்களான்னு கூட நினச்சேங்க. இந்த செடிக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இது என்னென்னு கேட்குறீங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா பேஜில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த செடி வந்துட்டு நாங்கள் எந்த நர்சரியிலேருந்தும் வாங்கிட்டு வரலங்க. இது வந்து 2017 இருக்கும். அப்போ வந்து ஒருத்தவங்க லெமன் கொடுத்தாங்க, நல்லா பெருசாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து லெமன் ஜூஸ் போட்டுட்டு தொட்டியில் போட்டு வச்சுருந்தேன். அந்த விதை வந்து பார்த்திங்கன்னா, மோஸ்ட்டாக எங்கள் வீட்டில் வச்சுருக்க செடி மாங்காய் செடி, லெமன் செடி, சாத்துக்குடி, கமலாப்பழம், இது எல்லாமே நான் விதை போட்டு ஒரு 7-6 வருஷம் கிட்ட வளர்ந்த செடிகள் தாங்க எல்லாமே இருக்குது. ஸோ இதுங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் யூடியூப்பில் அப்டேட் பண்ணுன்றதுக்காகவே தான் நான் என் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.